நம்ம எல்லாருக்குமே இந்த முயல், ஆமை கதை தெரியும். முயலும் ஆமையும் சேர்ந்து ஒரு ரேஸ் ஓடுவாங்க. அந்த ரேஸில முயல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா ஓடும். ஆமை எப்பவுமே மெதுவா தான் ஓடும். இதனால முயல் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸா, "கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போவோமே" அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடும். இந்த ரேஸ்ல அந்த ஆமை வந்து ரொம்ப சுலபமா ஜெயிச்சிடும். இப்ப எதுக்கு இந்த கதை சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப வந்திருக்கிற லோக்சபா எலக்ஷன் ரிசல்ட்ஸுக்கும் இந்த கதைக்கும் ரொம்ப ஒத்து போகுதுங்க. உங்களுக்கே தெரியும், இதுல யாரு முயல், யாரு ஆமை அப்படின்னு சொல்லிட்டு. லோக்சபா எலக்ஷன்ஸ் 2024 யாருமே எதிர்பார்க்காத பல திருப்பங்கள கொண்டு வந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தேர்தலுக்கு அப்புறமா வர அந்த கருத்து கணிப்பு. இதுபடி பார்த்தீங்கன்னா, பல பேரு பிஜேபி மட்டுமே கிட்டத்தட்ட 300 சீட்டுகளுக்கு மேல வரும். பிஜேபி அலையன்ஸ் 400 சீட்டுகள வந்து வாங்கிடும். ரொம்ப ஹைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அப்ப எல்லாத்தையுமே பொய்யாக்குற வகையில காங்கிரஸ் அலையன்ஸ் அதிகப்படியான சீட்டுகள் வின் பண்ணியிருக்காங்க. பிஜேபி பார்த்தீங்கன்னா, வெறும் 240 தொகுதிகள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டியே கிடையாது. அவங்க அலையன்ஸோட ஒண்ணு சேர்ந்து மட்டும் தான் இப்ப ஆட்சி அமைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தோல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த எலக்ஷன்ல பிஜேபி மட்டும் தனியாவே 303 சீட்டுகள் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா, இப்போ வெறும் 240 மட்டும் தான். இப்ப என்னதான் இவங்க வெற்றி பெற்றிருந்தாலுமே, இது கிட்டத்தட்ட தோல்விக்கு சமம் தான். இதுக்கு என்ன காரணம்? பிஜேபியோட எந்த அணுகுமுறை இந்த தோல்விக்கு வழிவகுத்துச்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ பிஜேபியோட அந்த பின்னடைவுக்கு முக்கியமா 3 ஸ்டேட்கள் காரணமா இருக்குதுங்க. அது என்னன்னா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால். இந்த 3 ஸ்டேட்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 170 எம்பி சீட்டுகள் இருக்கு. ஆனா, இப்போ அவங்க ஜெயிச்சிருக்கிறது வெறும் 103 மட்டும் தான். இது ஒரு வகையில இவங்களுடைய பின்னடைவுக்கு காரணமா இருக்கு. இது மட்டும் இல்லாம பல காரணங்கள் இருக்குதுங்க. அதுல முக்கியமா இருக்கிற 5 காரணங்கள நம்ம இப்ப பார்ப்போம். முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளர்களோட மனநிலை இப்ப மாறிடுச்சுங்க. வாக்காளர்கள் ரொம்ப மனசோர்வு அடைஞ்சுட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளா பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்ப பிஜேபிக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, எப்படியுமே பிஜேபி தானே வரப்போகுது. பிஜேபியோட எலெக்ஷன் கேம்பெயின் ஆகட்டும், இல்ல நியூஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பிஜேபி வரப்போகுது. 400 சீட்டுகளுக்கு மேல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாமே மக்கள் மனசுல ஒரு ஆழமான ஒரு விதையை விதைச்சிருச்சு. இதனால என்னாச்சுன்னா, உண்மையிலே பிஜேபிக்கு ஓட்டு போடுற மக்கள் கூட இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட வரல. அவங்க எல்லாருமே எப்படியுமே இந்த பிஜேபி ஜெயிச்சிட போகுது, நாம எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா, இதுக்கு ஆப்போசிஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, யாரெல்லாம் பிஜேபிக்கு ஆப்போசிட்டா ஓட்டு போடணும்னு நினைச்சாங்களோ, அவங்க எல்லாருமே இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. இப்போ 2வது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிஷனோட அந்த ஒற்றுமை. 2014, 2019 இந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மட்டும் தனித்து விடப்பட்ட மாரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா, காங்கிரஸ் பல சின்ன சின்ன கட்சிகளோட ரொம்ப பெரிய ஒரு மெகா கூட்டணிய அமைச்சுட்டாங்க. அதுக்கு பேரு இந்தியா கூட்டணின்னு வச்சுட்டு, பல மாநிலங்கள்ல அந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சு, ரொம்ப பெரிய ஒரு ஆப்போசிஷனா இப்ப உருவெடுத்துட்டாங்க. இது இந்த பெரிய ஸ்டேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த யூபி, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி பெரிய ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே பிஜேபி அடி வாங்குறதுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான காரணமா இருந்துருச்சு. இப்ப இந்த இந்தியா கூட்டணி வகுத்த வியூகம் படி கிட்டத்தட்ட 200 சீட்டுகளுக்கு மேல இந்த கூட்டணியில ஜெயிச்சிருக்காங்க. இது பிஜேபிக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவா மாறிடுச்சு. 3வது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே இருக்கிற அந்த ரீஜனல் கட்சிகள், அந்த லோக்கல் கட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ வந்து தலை தூங்க ஆரம்பிச்சிருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கட்சிகள், அந்த நேஷனல் கட்சிகள் எல்லாமே இந்த ரீஜனல் கட்சிகளோட ஒன்றா சேர்ந்து தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே வராம தான் இருந்திருக்கும். அந்த சமயங்கள்ல இந்த ரீஜனல் கட்சிகளோட இவங்க வந்து ஒன்றா கூட்டணி வச்சு, அந்த கூட்டணி மூலமா தான் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது இப்ப மட்டும் கிடையாது. 1990ல, 1996 இந்த மாதிரி பல நேரங்கள்ல விபி சிங், அப்புறம் நரசிம்மராவ் இவங்களோட ஆட்சியில கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த நேஷனல் பார்ட்டி மைனாரிட்டியா தான் இருந்துச்சு. இந்த அலையன்ஸ் மூலமா தான் அவங்க மெஜாரிட்டி காட்டி ஆட்சி அமைச்சாங்க. இதெல்லாம் எப்ப மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014க்கு அப்புறமா தான். 2014க்கு அப்புறமா பிஜேபி தனி பெரும்பான்மையா உருவெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால என்னாச்சுன்னா, இந்த ரீஜனல் பார்ட்டிஸோட முக்கியத்துவம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஆகட்டும், இல்ல வாஜ்பாய் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இருக்கும்போது கூட இந்த ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பார்கெனிங் பவர் இருந்துச்சுங்க. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பா அவங்க பார்கெயின் பண்ணி அந்த பவரை வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா 2014க்கு அப்புறமா அந்த பார்கெனிங் பவருங்கிறது சுத்தமா போயிடுச்சு. ஏன்னா பிஜேபி தனி பெரும்பான்மையா உருவெடுத்துட்டாங்க. இது 2019லயுமே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ற மாதிரி இந்த 2024 எலெக்ஷன்ல ரீஜனல் பார்ட்டிஸ் உள்ள வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்களுக்கான பவர் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த 4வது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட ஆட்களே சரியா வேலை செய்யல. கடந்த 2 தேர்தல்கள்ல இவங்க காட்டின அந்த மும்முரம், இவங்க காட்டின அந்த ஈடுபாடு இந்த தேர்தல்ல கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்னாச்சு அப்படின்னா, காங்கிரஸ் அவங்களுடைய ஆட்கள் ஆகட்டும், மற்றவங்க எல்லாருமே நல்லா இறங்கி வேலை செஞ்சாங்க. இதுக்கு பெஸ்ட் உதாரணம் என்னன்னா, பிஜேபி ஆளுற அந்த மாநிலங்கள்ல கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தேர்தல் சமயத்துல மெகா ரேலி மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ரோட்ல மோடி அவர்கள் வருவாரு, இல்ல அமித்ஷா அவர்கள் வருவாரு.
மக்கள் எல்லாமே கூடி அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே இல்லைங்க. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரியங்கா காந்தி ஆகட்டும், இல்லை ராகுல் காந்தி ஆகட்டும், எல்லாருமே ஒவ்வொரு வீடாக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அடுத்து 5வது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிசி பாலிடிக்ஸ். அதாவது இந்த ரிசர்வேஷனில் பல மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்பில் செய்திகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே இந்தியா கூட்டணி அவங்களுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த ரிசர்வேஷனில் மாற்றங்களை கொண்டு வந்துருவாங்க. இதனால் அதிகப்படியாக பாதிக்கப்பட போகிறது இந்த ஓபிசிக்காரங்க தான். நல்லபடியாக நீங்கள் யோசித்து வாக்களிங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மக்கள் மனசில் விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன தான் சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே, இன்னும் பல மக்கள் இந்த சாதி ரீதியான ரிசர்வேஷனுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ரிசர்வேஷனை எடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா எல்லா மக்களுமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த எண்ணங்களை காங்கிரஸ் அரசு சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. காங்கிரஸ் தரப்பில் இருக்கிற இந்த இந்தியா கூட்டணி சொன்னது என்னென்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த கணக்கெடுப்பு மூலமாக தான் இந்தியா ஃபுல்லாக இந்த ரிசர்வேஷன் கொண்டு வரப்படும். பீகாரில் செஞ்ச அதே கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. இந்த வாக்குறுதி காரணமாக ஓபிசியில் இருக்கிற பல மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 காரணங்கள் மட்டும் இல்லைங்க. இதை தவிர்த்து பலவிதமான காரணங்கள் பிஜேபி மேலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதில் ஒரு சில முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசுவதை தடுப்பு சட்டம், அப்புறம் மதமாற்ற தடுப்பு சட்டம், அப்புறம் இரு மதங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த கல்யாணத்தில் பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ராமர் கோயில் கட்டி முடித்தாங்க. இதனால் அவங்க ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க. ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டோம், கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் அந்த ராமர் கோயில்லையுமே பல சர்ச்சைகள் இருக்குதுங்க. ஒரு சில கம்யூனிட்டி சேர்ந்தவங்கள உள்ளே விடுறதில்ல. ராமர் கோயிலை சுற்றி பல கிலோமீட்டர்களுக்கு நான்வெஜ் அலௌடு இல்லை. இந்த மாதிரி பலவிதமான இன்னல்களை மக்களுக்கு இவங்க ஏற்படுத்திட்டாங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று தாங்க. பிஜேபி என்னதான் இந்தியா வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணாலுமே, இந்திய மக்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை உண்டு பண்ணணும். அப்படி உண்டு பண்ணால் மட்டும்தான் அடுத்த முறை அவங்களால இந்த களத்தில் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.